சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நம்ம சிவாய நம அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம எத்தனையோ பாவங்களுக்கு, நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் சேர்த்துக்கிற பாவங்களுக்கும் நம்மளுடைய சஞ்சித பாவங்களுக்கும் ஒரு விடுதலையாக இருக்குது. இப்போ நம்ம கீர்த்தி திரு அகவலை பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்த வார்த்தை இப்போ நம்ம பார்க்க ஆராய வேண்டிய வார்த்தை, மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் அப்படிங்கிறார். அப்போ பெருசும் அழகான பெருநன் மாநகர், அப்போ பெருசான அழகான மதுரை நலனுக்கு உறைவிடமாக இருந்து அங்கே நீ குதிரைப்பாகனாக எழுந்தருளினியேப்பா அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை, ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படிங்கிறார். அப்போ அங்கே மதுரை மாநகரிலேயே வந்தீன்ற பிட்டு வாணிச்சிக்காக நீ கூலியாக போய் முறையாக பணிவிட செஞ்சு பெருமை உனக்கு உண்டு இல்லையாப்பா? அந்த பிட்டு வாணிச்சி வயசானவளாக இருக்கும் பொழுது உனக்கு பிட்டைத்தான் நான் கூலியாக தர முடியுங்கிறா. அப்போ அவருக்காக அந்த கிழவிக்காக மண் சுமந்து அந்த ராஜாவோட கட்டளையை நீ நிறைவேற்றி கொடுத்த இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறார். அடுத்த வார்த்தை, உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடங்காட்டிய இயல்பும் அப்படிங்கிறார். உத்தர கோச மங்கையில் க்ஷேத்திரத்தில் ஞானாச்சாரியனாக எழுந்தருளி எல்லாருக்கும் ஞான உபதேசம் பண்ணினப்பா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த, பூவன மதநேர் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் அப்படிங்கிற திருப்பூவனம் அப்படின்ற ஸ்தேத்திரத்தில் தூய நிறமும் பிரகாசமும் உடைய திருமேனியை காட்டி தொன்று தொட்டு வந்துள்ள உன்னுடைய பேரன்புக்கு அறிகுறியாக உன்னுடைய பக்தாளுக்காக நீ தரிசனம் கொடுத்தினியப்பா அப்படின்னு சொல்லி அந்த தலத்தினுடைய பெருமையை சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை, வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்போ திருவாத ஊரில் நீ பிரசன்னமான போது உன்னுடைய திருவடிகளை அலங்கரித்த சிலம்பின் ஓசை மூலமாக நீ எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தியேப்பா அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை, திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதி கரந்த கள்ளமும் அப்படிங்கிறார். அப்போ அழக நிறைஞ்ச திருப்பெருந்துறையில் ஞானாச்சாரியனாக நீ உன் கோலத்தை வஞ்சகமாக மறைச்சிண்டு மாறாத ஜோதியாக உன்னுடைய மூல நினைய அடைஞ்சு பரமாத்ம ஜோதி ஆண்டு இருந்தபடி இருக்கிறதுனால அந்த இடத்துல அது கருவாறு சோதின்னு அழைக்கப்படுறது. அடியார்களை ஆட்கொள்ளும் பொருட்டு வடிவில்லாத பரமன் வடிவை எடுத்துட்டு வரார். அந்த காரியம் முடிஞ்சதும் கள்ளன் போல அவன் தன் கோலத்தை மறைச்சிக்கிறாரே அப்படின்னுட்டு அந்த கருவார் சோதியின் கரந்த கள்ளமும் அப்படின்ற வார்த்தை மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை, பூவல மதநேர் பொழிந்தினை தருளி பாவ நாசமாக்கிய பரிசும். அப்போ பூவளம்ன்ற ஊரில் பிரத்யட்சமாகி பாபத்தை போக்கிய பெருமை உன்னுடையது தானப்பா அப்படிங்கிறார். தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். அப்போ போரில் பாண்டியன் வெற்றி பெறும் பொருட்டு நீ தண்ணி பந்தல் அமைச்சு அவனுடைய சேனைக்கு நல்ல நீர் வழங்கிய தொண்டனா நீ மாறினா இல்லையாப்பா? இங்கனம் அடியவாளுக்கு நீ அருள் புரிஞ்சு எப்பையும் நன்மை செய்கிறவனாக இருக்கியே அப்படின்னுட்டு அந்த சிவனுடைய மாட்சிமையை மெச்சிக்கிறாங்க. விருந்தினாகி வெண்காடதனிர் குருந்தின் கீழன்றிருந்த கொள்கையும் அப்படிங்கிறார். தற்காலிகமாக தங்குதற்கு தாவும் அருந்துதற்கு அன்னபானமும் நாடுறவன் தான் ஒரு அதிதியாக வரான். அப்போ திருவெண்காட்டில் அன்றைக்கி நீ விருந்தாக குருந்த மரத்தடியில் தங்கி இருந்து எல்லாருக்கும் அருள் பண்ணினியப்பா அப்படின்னு அந்த அருளை பாராட்டுற வார்த்தையாக வருது இது. அடுத்த வார்த்தை, பட்ட மங்கையர் பாங்கா இருந்தங் கட்டமா சித்தி அருளிய வதுவும். அப்போ திருப்பட்ட மங்கைன்ற ஸ்தலத்தில் நன்னா அமர்ந்திருந்து அஷ்டமகா சித்திகள், அதாவது 8 சித்திகளை விளக்கி அருள பெருமையை உமக்கு தான் உண்டு. யோக சாதனங்களை முறையாக செஞ்சு அஷ்டமகா சித்திகளை பெறுறது தான் ஒரு பெரிய ஒரு முக்திக்கு ஒரு சாயுஜ்யமான நிலை. ஈசனுடைய அருளாலும் இந்த சித்திகள் வாய்க்கிறது உண்டு. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கான சான்று இந்த திருப்பட்ட மங்கையில் இருக்குது. அப்போ பதஞ்சலி முனிவர் இயற்றியுள்ள யோக சாஸ்திரம் விபூதி பாதத்தில் இந்த ஸ்தூத்திரம் வருது. பூத ஐயத்தில் அனிமா முதல அஷ்ட சித்திகளும் காய சம்பத்தும் காய குணங்களின் அழிவின்மையும் அங்கே தான் உண்டாருதுன்னுட்டு பதஞ்சலி முனிவர் தன்னுடைய வாக்கியத்தில் சொல்லியிருக்கார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.